தமிழக அரசு கொண்டு வந்த மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி பாமக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் 4.83 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. இது மக்களை கடுமையாக பாதிக்கும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டியிருந்தன. இந்த நிலையில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கூடுதலாக 1245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. வார இறுதி நாட்களை ஒட்டி சென்னையில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்வார்கள். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கூடுதலாக 1245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 2000க்கும் மேற்பட்ட சாலைகளை சீரமைப்பதற்கான டெண்டரை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திருவிக நகர் மண்டலத்தில் 77 சாலைகள், அம்பத்தூர் மண்டலத்தில் 53 சாலைகள் மற்றும் அண்ணா நகர் மண்டலத்தில் 76 சாலைகள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட சாலைகள் சீரமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சாலை சீரமைக்கும் பணிக்கான டெண்டரை விருப்பமுள்ள நிறுவனங்கள் கோரலாம் என்றும் சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் பருவமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக மாநகராட்சி அப்புறப்படுத்தும் என்ற உத்தரவாதத்தை வழங்குவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி சுற்றுலாவை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மாம்பலம் கால்வாய் மட்டுமல்ல பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் பயணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நகரின் ஏதாவது ஒரு பகுதியில் கொசு மருந்து தெளிக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டால் உடனடியாக அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் உள்ள 4 தாலுகா பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு சாலையில் வந்த மீன்களை பொதுமக்கள் வலைவீசி பிடித்துச் சென்றனர். கோனசீமா மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்தர்வேதி பகுதியில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் மற்றும் குளத்தில் வெள்ள நீர் புகுந்தது. இந்த நிலையில் வெள்ளத்தால் சாலையில் வந்த மீன்களை அந்த பகுதியினர் வலைவீசி பிடித்து வருகின்றனர்.